Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் பேட்ச் வைஸ் டீட்டெயில் பார்க்க போகிறோம். பேட்ச் அப்படின்னா என்ன? பேட்ச்னா ஒரு செட் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக இந்த பேட்ச் வைஸ் டீட்டெயில்? பேட்ச் வைஸ் டீட்டெயில் யார் மெயின்டைன் பண்ணுவோம்? பேட்ச் வைஸ் டீட்டெயில் எதுக்காக அப்படின்னா, ஒரு பேட்சில் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் பர் யூனிட், மேனுஃபேக்சரிங் அப்படியில் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேட்ச் காஸ்டிங் அப்படிங்கிறது பயன்படுது. இதன் மூலியமாக நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டோடைய காஸ்ட் தயார் பண்ண எவ்வளோன்னு கிடைக்கும். காஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆச்சி மசாலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆச்சி மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, அல்லது ஹால்டிராம் ப்ராடக்ட் பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஹால்டிராம் ப்ராடக்ட் நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே வந்து ஹால்டிராம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபுட்டு தயார் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். இப்போ இந்த ஹால்டிராம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேட்டை பாருங்கள். இந்த ரேட்டு வந்து செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறான். இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவரைஸ் இருக்குது. சேவரைஸில் நம்கின் இருக்குன்னு வச்சுக்கோ. நம்கின்ல ஏதாவது ஒரு ஐட்டம். புஜியா சேவ் இருக்குது. புஜியா சேவ் 200 கிராம் 55 ரூபா, 400 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 105 ரூபா. இந்த செல்லிங் ப்ரைஸு எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாஸ் லெவலில் ப்ரொடக்ஷன் இருக்கும். மாஸ் லெவலில் ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னா, இப்போ இது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தயார் பண்ணுற எல்லா அந்த பூஜா சேவ் 200 கிராம் எல்லாம் ஒரே பேட்ச். அதாவது பூஜா சேவ் எல்லாம் ஒரே பேட்ச். அது 200 கிராமாக இருக்கலாம், அது 400 கிராமாக இருக்கலாம், 1 கிலோவாக இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். பட் அந்த ப்ராடக்ட்டு பூஜியா சேவ்லாம் ஒரே பேட்ச். ரைட்டா? அப்போ அஷ்யூம் பண்ணிக்கோ, இந்த 10 நாளில் ஒரு 10,000 ப்ராடக்ட் தயார் பண்ண போகிறான் அப்படின்னு வச்சுக்கோ. புஜியா சேவு 200 கிராமில் ஒரு 10,000 ப்ராடக்ட் தயார் பண்ண போகிறான். 10,000த்தையும் ஒரே நாளில் தயார் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு நாளைக்கு 1000 தான் தயார் பண்ண முடியும். அந்த மாதிரி 10 நாளைக்கும் நீ 10,000 தயார் பண்ணுவ. ஆனால் என்ன பண்ணுவான், ஸ்டோர்லேருந்து மெட்டீரியல் ரிலீஸ் ஆகும்போது 10,000 ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவையோ அதை தூக்கி தனியாக வச்சுருவான். அதுக்கு பேட்ச் நம்பர் 1ன்னு போட்டுருவான். அதனுடைய மேனுஃபேக்சரிங் டேட்டெல்லாம் 1/4/2023 போடுவான். இல்லை எது லேட்டஸ்ட்டு 10 நாள்னா 10/4/2024. ஒன்று 1 நாள் போடுவான், இல்லை 10 நாள் போடுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு 10/4/24ன்னு வச்சுப்போம். 10/4/24 போட்டாங்கன்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தயார் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 10 நாள் தான் போடுவோம். ஒரு நாளைக்கு 1000 ப்ராடக்ட் தயார் பண்ணுவான். அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ தயார் பண்ணுவான்? 10,000 ப்ராடக்ட். 10,000 ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு கடல மாவு எவ்வளவு, மிளகாத்தூள் எவ்வளவு, மல்லித்தூள் எவ்வளவு, உப்பு எவ்வளவு, மிளகு எவ்வளவு, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு காஸ்ட் அரைவ் பண்ணுவோம். லேபர் காஸ்ட்டு, ஈபி காஸ்ட்டு, ரெண்ட்டு எல்லாத்தையும் அரைவ் பண்ணி ஒரு காஸ்ட்டு பர் யூனிட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ காஸ்ட் பர் யூனிட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 20 ரூபா வந்து வச்சுக்கோங்க. அப்போ சரி போடு, 45 ரூபா 50 ரூபா எம்ஆர்பி போடு. ஏன்னா டீலருக்குலாம் மார்ஜின் இருக்கும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ பேட்ச் காஸ்டிங் அப்படிங்கிறது எதுக்காகனா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸு, டு ஃபிக்ஸ் த செல்லிங் ப்ரைஸ். முதல்ல டு ஃபைண்ட் த காஸ்ட் பர் யூனிட். ஒரு ஒரு ப்ராடக்டோடைய காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கும். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் is equal to cost per unit. Total cost divided by total number of unit is equal to cost per unit. But the same technique cannot be used for service. Okay ba? ரெண்டாவது, food product are related with expiry. Food அப்படின்னா அது வீணா போகணும். வீணா போனாதான் அதுக்கு பேர் ஃபுட்டு. வீணா போகலைன்னா அதுக்கு பேர் கெமிக்கல். இப்போ நம்ம வீட்டில் முறுக்கு சுடுறாங்க, தீபாவளிக்கு முறுக்கு சுடுறாங்க.
அந்த முறுக்கு எவ்வளவு நாளைக்கு இருக்கு? அந்த முறுக்கு எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். 6ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அது சிக்கு வாடை பிடிக்கும். 6ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அது என்ன சிக்கு வாடை பிடிச்சிடும், முறுக்கு வீணா போயிடும். எக்ஸப்ட் 1 or 2 ஐட்டம் வீட்டில் தயார் பண்ணுறது, ஊறுகாய், புளிக்காய்ச்சல், இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப நாள் வரும். ஊறுகாயும் புளிக்காய்ச்சலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரும் கைப்படாமல் இருந்தால். மற்றபடி எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஃபுட்டுன்னா அது உடனே வீணாக போகணும். அப்படி வீணாக போனால் தான் அது ஃபுட்டு. அது வீணாக போகலைன்னா உடம்ப வீணாக்கிடும். இப்போ ஆடு பூஜா இருக்கு, பூஜையா சேவு அல்லது லேஸு சிப்ஸு சாப்பிட்றீங்க, லேஸு அதெல்லாம் பாருங்க. அந்த கவரை வாங்கி நீங்கள் பாருங்கள். எனக்காகவே ஒரு லேஸ் வாங்கி அந்த லேஸில் மேனுஃபேக்சரிங் டேட் என்னைக்கு இருக்கு, அவன் தெளிவாக வந்து மேனுஃபேக்சரிங் டேட் போட மாட்டான், பேக்கிங் டேட்டு போட்டிருப்பான். ஏன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு வேற, பேக்கிங் டேட் வேற. மேனுஃபேக்சரிங் டேட்னா ஒரு ப்ராடக்டை என்னைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணின அன்னைக்கே பேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேக்கிங் வேற டேட் பண்ணுவோம். தெளிவாக இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பேக்கிங் டேட்டுன்னு போடுவோம். ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் டேட்டு தான் போடுவோம். அதுக்கு அடுத்து எக்ஸ்பைரி டேட்டு. இந்த ஆடு பூஜாக்கெல்லாம் பாருங்க 6 மாதம் எக்ஸ்பைரி கொடுத்துருப்பான். நம்ம வீட்டில் பண்ணுற முறுக்கு பாருங்க 3ஆம் நாள் கெட்டு போயிடுது. ஃபேக்ட்ரியில் பண்ணுற ஆடு பூஜா பாருங்க 6 மாதம் ஆனாலும் கெட மாட்டேங்குது. காரணம் என்ன, அது கெமிக்கல். வீட்டில் இருக்கிறத சாப்பிடலன்னா 3ஆம் நாள் கெட்டு போயிடும், ஃபுட்டு கெட்டு போயிடும், நம்ம உடம்பு நல்லா இருக்கும். அதுவே ஆளு பூஜா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஆளு பூஜா நல்லா இருக்கும், நாம கெட்டு போயிடுவோம். இதான் பேக்கேஜ் ஃபுட்டுக்கும் இதுக்கும் நம்ம வித்தியாசம். ஏன்னா அதில் கெமிக்கல் கலக்கிறான். கெமிக்கல் எல்லாமே பிளாஸ்டிக் ரிலேட்டட், பிளாஸ்டிக்கை சாப்பிட்ற மாதிரி. ஸோ அது ஏதாவது இருந்துட்டு போட்டோம். இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதில் வந்து என்ன பண்ணுவோன்னா, இட் இஸ் ஏ ஃபுட் ஐட்டம். அப்படின்னா ஃபுட் ஐட்டம்னு இருக்கும்போது அதுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஃபுட் ஐட்டத்துனா மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் இருக்கும். எதுக்காக இந்த எக்ஸ்பைரி டேட் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீ ஒரு பொருள் வாங்கி விற்கிற, எக்ஸ்பைரி டேட் வருதுன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி விற்றுடணும். நீ பொருளை வாங்கி வச்சுட்டு எக்ஸ்பைரிக்கு முன்னாடி உன்னால் விற்க முடியாமல் போயிடுச்சுன்னா நீ ரிட்டர்ன் பண்ணால் அவன் எடுக்க மாட்டான். முன்னாடியே சொல்லிடுவான். எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 1 மாதம் முன்னாடியே சொல்லிட்டு நான் எங்கேயாவது மாற்றி விட்டுருவேன். எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் கொடுத்தா நான் ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட், அதாவது மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் இருக்கிறத டேலியில் எப்படி அக்கௌண்ட் பண்ணும், அதுதான் இன்னைக்கு சம்மோட சாராம்சம். சம் பாருங்க. An ice cream shop owner wants to monitor expired batches and wish to sell before expiry. தெரியுதா? An ice cream shop owner wants to monitor expired batches and wish to sell before the expiry date. He has the following stock movement. Purchases from Snowball ice cream. ஸ்னோபால் ஐஸ்கிரீம்லேருந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறான். 6ஆம் தேதி 10ஆம் தேதி, நம்ம 1ஆம் தேதி போட்டுருவோம். எல்லாமே 1ஆம் தேதி வாங்கின மாதிரி போட்டுருவோம். வெண்ணிலா கப்பு 50 குவான்டிட்டி, ரேட்டு, பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இருக்குது. கேஷ் சேல்ஸ் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் பேட்ச் வைஸ் சம்மரி, ஏஜிங் அனாலிசிஸ் பை எக்ஸ்பைரி டேட் அண்ட் ஃபார் எக்ஸ்பைரி டேட். நேராக டேலிக்கு வாங்க, ஸ்டெப் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், அடுத்த ஸ்டேட்டஸ். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன்.
ரெண்டாவது ஸ்டெப்பு F11 பில் வைஸு GST பேட்ச் வைஸ் எனேபிள். மூணாவது GST லெட்ஜர் கிரியேஷன். நாலாவது ஸ்டாக் குரூப் கிரியேட். அஞ்சாவது யூனிட் ஆஃப் மெஷர். ஆறாவது ஸ்டாக் ஐட்டம் கிரியேட்டர். ஸ்டாக் ஐட்டம் வேண்டாம், பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுருவோம் டேரெக்டாக. பர்ச்சேஸ் என்ட்ரி வித் ஸ்டாக்கு. ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன். பர்ச்சேஸ் என்ட்ரி வித் ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன். ஏழாவது சேல்ஸ் என்ட்ரி. எட்டாவது ஒன்பது வியூ ரிப்போர்ட்ஸ். இதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம் கம்பெனி கிரியேஷன். அண்ட் ஐஸ்கிரீம் ஷாப் ஓனர் வாண்ட்ஸ் டு மானிட்டர் எக்ஸ்பைரி பேட்ச். நாம தான் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் ஓனர் அப்படின்னு வச்சுக்கோம். நாம தான் ஐஸ்கிரீம் ஷாப் ஓனர். டேலியில் வருவோம், கிரியேட் கம்பெனி. இங்கே போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ், டி ட்ரைவில் 95 பேட்ச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு போட்டுக்குவோம். என்ட்ரு போட்டுமா, அட்ரஸ் போட்டுங்க. 10/2 பிருந்தாவனம், செகண்ட் சீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,30,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு 6,31,000. மொபைல் நம்பர் போட்டுக்கோ 8825470442. மெயில் ஐடி போட்டுக்கோ rajasrinivasan1972@gmail.com. இங்கே ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24 to 24. இது மொதல் ஸ்டெப், கம்பெனி கிரியேஷன். ஓகே போ. அடுத்தது பாருங்கள், F11 பில் வைஸ் GST பேட்ச் வைஸ் எனேபிள். பில் வைஸ் டீடைல் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பேட்சஸ் எஸ் கொடுங்க. மெயின்டைன் எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்சஸ் எஸ் கொடுங்க. GST எனேபிள் பண்ணுங்கள். 33AAA FP 5636K1Z0 சும்மா வச்சு நான் போட்டிருக்கேன். போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. ரெண்டாவது ஸ்டெப்பு ஓவர். மூணாவது ஸ்டெப்பு பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸுக்கும் GST லெட்ஜர். கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட் லெட்ஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா GST லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். GST அப்ளிகபிள் டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அடுத்தது GST லோக்கல் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்புட் CGST அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், GST அதில் CGST பர்ச்சேஸ் பண்ணும்போது. இன்புட் SGST அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், GST SGST. அவுட்புட் CGST under duties and taxes GST. Output SGST under duties and taxes GST SGST. Round off under indirect expenses GST ரெண்டு வாட்டி not applicable. ஒரு பேங்க் லெட்ஜர், பஞ்சாப் நேஷனல் பேங்க் OD அக்கௌண்ட். அண்டர் பேங்க் OD லிமிட் போட்டுக்கோ ஒரு 5 lakhs. 254 251
0000 400157830. IFSC code PUNB025431. Bank name select பண்ணிக்கோ பஞ்சாப் நேஷனல் பேங்க். Branch select பண்ணிக்கோ நுங்கம்பாக்கம். Set order check book yes கொடுத்து 120 101 to 120 200. Book number 1. Enter கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. ஸோ ஜிஎஸ்டி லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே ப்ரோ. அடுத்தது ஸ்டாக் குரூப். இப்போ வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிரியேட்டில் போய்ட்டு ஒரு ஸ்டாக் குரூப் வெண்ணிலா ஐஸ் இல்லை அருண் ஐஸ்கிரீம் அப்படின்னு இருக்கும். ஸ்பெசிஃபிக் டீடைல் இயர் போட்டு இங்கே போங்க. அருண் ஐஸ்கிரீமுக்கு எவ்வளோ டேக்ஸ் ரேட் அப்படின்னு பாருங்க. ஐஸ்கிரீமுக்கு எவ்வளோ டேக்ஸ், ஜிஎஸ்டி ஹெச்எஸ்என் கோடு அண்ட் டேக்ஸ் ரேட் ஃபார் ஐஸ்கிரீம் அப்படின்னு எவ்வளோ பர்சன்டேஜ், 18 28 18%. 21050000 21050000. இது எதுக்காகனா ஐஸ்கிரீமுக்கு 18%. அடுத்தது யூனிட் பாருங்கள் என்ன இருக்குது. எம்எல் பார்க்கக்கூடாது, எல்லாமே நம்பர்ஸ் தான். ஓகேவா, எல்லாமே நம்பர்ஸ். இங்கே நம்பர்ஸு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணி கற்பனை தான் எல்லாமே. அக்கௌண்டிங் வவுச்சர் வி இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் ஓகே பண்ணியாச்சா, குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறோம். எல்லாம் கற்பனை தான். இன்வாய்ஸ் நம்பர்லாம் இங்கே கொடுக்கல. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் கற்பனையில் போட்டுறோம். F2 போட்டு 1/4 இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் நம்பரும் அதுவும் டேட்டும் ஒன்று தான். யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், பர்ச்சேசஸ் ஃப்ரம் ஸ்னோபால் ஐஸ்கிரீம். கம்பெனி பேர் ஸ்னோபால் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது கம்பெனியோட பேர். அண்டர் சண்டே கிரெடிட். மெயின்டைன் பில் பை பில் எஸ் கொடுத்து 15 நாள் கொடுத்தாச்சு. லோக்கல் பர்ச்சேஸ். இந்த இடத்துல இன்வென்டரி கிரியேஷன், ஆல்ட் சி போட்டு இன்வென்டரி கிரியேஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கப்பு 100 ml. வெண்ணிலா கப்பு 100 ml. அருண் ஐஸ்கிரீம் கீழே போடுங்க, நம்பர்ஸ் போடுங்க. ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம். F12 போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஆல்டர்னேட் யூனிட் இல்லையா, அதை வந்து நோ கொடுங்க. மெயின்டைன் இன் பேட்சஸ் இருக்கட்டும், எஸ் கொடுங்க. ட்ராக் யூஸ் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எஸ், யூஸ் எக்ஸ்பைரி டேட்டு எஸ், செட் ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இங்கே வந்து பாருங்கள், குவான்டிட்டி ரேட்டு 35 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு விற்கிறான். 35 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்கிறான். 50 குவான்டிட்டி பர்ச்சேஸ். 35 ரூபா பர்ச்சேஸ் ப்ரைஸ், 40 ரூபா செல்லிங் ப்ரைஸ். எத்தனை குவான்டிட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் நம்பர் போடும். பேட்ச் நம்பர் V4564, நியூ நம்பர் போட்டு V4564. எத்தனை குவான்டிட்டி, 50 குவான்டிட்டி. மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, 11 நாள், நீ 1 நாள்னு போட்டுக்கோ. எக்ஸ்பைரி டேட் என்ன, 31/5, 1/5 போட்டுக்கோ. ஓகேவா, இங்கே 15 நாள்னு போடு. எனக்கு என்ட்ரி ஆகும், உனக்கு என்ட்ரி ஆகாது. அதனால தான் 1/5 1 மாதம் போடுங்க. ஆல்ட் சி போடுங்க. அடுத்த ஐட்டம் ஸ்ட்ராபெரி கப்பு 100 ml. ஸ்ட்ராபெரி கப்பு 100 ml. அருண் ஐஸ்கிரீம் கீழே போடுங்க. இதுக்கும் மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்லாம் வேணும். ஸ்டாண்டர்ட் டேட் எஸ் கொடுங்க. என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம், இதை 37 ரூபாய்க்கு வாங்கி ஸ்ட்ராபெரியை 45 ரூபாய்க்கு விற்கிறோம். எவ்வளோ வாங்குகிறோம், 37 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு. 37 ரூபாய்க்கு வாங்கி 45 ரூபாய்க்கு விற்கிறோம். கண்ட்ரோல் ஏ, என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சார். இதனுடைய எக்ஸ்பைரி டேட் பாருங்கள், S2020. S2020. எத்தனை குவான்டிட்டி வாங்குகிறோம், இது ஒரு 50 குவான்டிட்டி வாங்குகிறோம். மேனுஃபேக்சரிங் டேட்டு அப்படி இருக்கட்டும். எக்ஸ்பைரி டேட்டு 1/5 இருக்கும். ஆல்ட் சி போங்க. அடுத்த ப்ராடக்ட் கொரண்டா 100 கிராம்.
அருண் ஐஸ்கிரீம், இதுவும் எஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் போட்டு 55 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கிறோம். 55 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கிறோம். டேக்ஸு தனி. நியூ நம்பர் போங்க. C4578, C4578. எவ்வளோ குவான்டிட்டி? 30 குவான்டிட்டி வாங்குறோம். 1 நாள் போட்டு 1/5 போட்டுருக்கோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வெண்ணிலா கப்பு 100 ml. இது அடுத்த நாள் வரும். ஸோ இதோட முடிச்சுக்கோ. முடிச்சுட்டு இன்புட் CGST, இன்புட் SGST, ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை, என்ட்ரு கொடுத்து இதை சேவ் பண்ணுவோம். இப்போ 2ஆம் தேதி சில ஐட்டம் வாங்குறோம். அதே ஆள்கிட்ட ஸ்னோபால் ஐஸ்கிரீம். என்னென்ன ஐட்டம் வாங்குறோம்? வெண்ணிலா கப்பில் ஒரு 35 வாங்குறோம். வெண்ணிலா கப்பு நியூ நம்பர், வேறு பேட்ச். வெண்ணிலா கப்பு வேறு பேட்ச். V45. எவ்வளோ வாங்குகிறோம்? வெண்ணிலா 35 நம்பர் வாங்குகிறோம். இங்கே வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் போட்டுக்கோ. எக்ஸ்பைரி வந்து 1/5 அப்படிப்போம். எண்ட் ஆஃபீஸ். அடுத்தது 2வது ஐட்டம் ஸ்ட்ராபெரி கப்பு. அது ஒரு 40 நம்பர் வாங்குகிறோம். ஸ்ட்ராபெரி கப்பு அது ஒரு நியூ நம்பர். அது வந்து S2032 பேட்ச் நம்பர். 40 ஐட்டம் வாங்குறோம். எக்ஸ்பைரி டேட்டு 1/5 போடுறோம். ஸோ இந்த 2 வாங்கியிருக்கோம். என்ட்ரு போட்டு பர்ச்சேஸ், இன்புட் CGST, இன்புட் SGST, ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் முடிஞ்சு போச்சு. சேல் பாருங்கள், 7, 8, 9, 10, 11 இருக்குது. எல்லாமே நீங்கள் 1ஆம் தேதியே 2 நாள்லேயே சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஓகேவா? எல்லா ஐட்டமும் 2ஆம் தேதி எல்லாத்தையும் கூட்டி மொத்தமாக போட்டுறாங்க. இப்போ 2ஆம் தேதி சேல்ஸ் பண்ணுறோம். F8 போங்க, கேஷ் சேல்ஸ். நான் வந்து நேரத்தோட அருமை கருதி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டேன். வெண்ணிலா கப்பு 100 ml. எந்த பேட்ச்லேருந்து செலக்ட் பண்ணுறோம்? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விற்கிறோம்? 15, 2, 17, 10, 27, 3, 30, 10, 40, 46, 8, 18, 6, 24, 3, 27, 10, 37, 5, 42, 10, 52, 2, 54, 10, 64 ஐட்டம் விற்கிறோம். இதில் வெண்ணிலாவில் 64 ஐட்டம். வெண்ணிலாவில் 64 ஐட்டம்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் இது. ஃபஸ்ட்டு பேட்ச் 45, 64 ஃபஸ்ட் பேட்ச். நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா எப்படி பில் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். 7ஆம் தேதி 1ஆம் தேதியே போடுவோம். 1ஆம் தேதியே பில் போடுவோம். ஃபஸ்ட்டு 1 நாள்லேயே போட்டுக்கோ. 1 நாள்லேயே போட்டுருவோம். எல்லாம் என்னென்ன ஐட்டம்? வெண்ணிலாவில் ஒரு 12. 7ஆம் தேதின்னு நினச்சிக்கோ. இதில் போடு. வெண்ணிலாவில் இதில் 12. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி 14. ஸ்ட்ராபெரி எது மொதல் பேட்சோ அதை போடணும். ஸ்ட்ராபெரி எவ்வளவு? 14. அடுத்தது கொரண்டா 8 ஐட்டம் போட்டு அவுட்புட் CGST, அவுட்புட் SGST, ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் வந்து குறைச்சி அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து எகைன் 1ஆம் தேதி எல்லாமே 1ஆம் தேதி செல் பண்ண வச்சு. இது ரெண்டும் இந்த 2 1ஆம் தேதி, இது 2ஆம் தேதி அப்படி. இப்போ 8ஆம் தேதி உள்ளது 1ஆம் தேதி. இன்னொரு பில் அதே கேஷ் பில்லு. வெண்ணிலா 15 எது மொதல் பேட்சோ அதுதான் எடுத்துக்கணும். அடுத்தது ஸ்ட்ராபெரி 16. இல்லை 16. கொரண்டாவில் எவ்வளோ? கொரண்டாவில்
போட்டு அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் மாறி போடும். அடுத்தது 3, இதுவும் 1ஆம் தேதியே போடுங்க. F2 போட்டு அடுத்த நாள் வச்சுக்கோங்க. கேஷு வெண்ணிலா 13, வெண்ணிலா 13, ஸ்ட்ராபெரி 15, ஸ்ட்ராபெரி 15, இந்த மாதிரி தான் பில் பண்ணணும். கொரண்டோ 9, கொரண்டோ போட்டு அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்சிசி, ரவுண்ட் ஆஃப் வந்து 30 நிமிஷம் கம்ப்ளீட். புரியுதா எப்படி பில் பண்ணுறோன்னு? இந்த மாதிரி தான் நீங்கள் பில் பண்ணணும். அடுத்தது 4வது ஐட்டம் பாருங்கள். 2ஆம் தேதி போட்டுக்கோங்க இந்த 2 பில்லு. கேஷ் பில்லு வெண்ணிலா 6 ஐட்டம் 10 இருக்குது, இதில் 6 சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்தது ஸ்ட்ராபெரி 13, இதில் பாருங்கள் ஸ்ட்ராபெரி 13ல் இந்த பேட்சில் 5, இந்த பேட்சில் 40 அப்படி போடணும். மொத்தமாக 13 போட்டக்கூடாது. ஒவ்வொரு பேட்ச்லையும் எவ்வளோ இருக்கும். இந்த பேட்சில் 5 நம்பர், அடுத்தது இந்த பேட்சில் 8 நம்பர், இப்படி பிரிச்சுக்கணும். கொரண்டோ 6, கொரண்டோ 7 இருக்குது, அதில் 6 சேல்ஸ். என்டர் அவுட்புட் சிஜிஎஸ்சி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி, ரவுண்ட் ஆஃப் இந்த மாதிரி போட்டு என்டர் கொடுத்து. அடுத்தது அது 2ஆம் தேதி 2 நாள் கேஷு ஜிஎஸ் லோக்கல் சேல் வெண்ணிலா கப்பு 18 நம்பர். 18னா இதில் இந்த பேட்சில் 4 தான் இருக்குது. ஸோ இந்த பேட்சில் இருக்கிற 4 எடுத்துப்போம். மிச்சத்துக்கு அடுத்த பேட்ச்லேருந்து 14 எடுத்துப்போம். ஓகேவா? அடுத்தது ஸ்ட்ராபெரியில் 17. இந்த பேட்சில் ஒன்றும் இல்லை, எல்லாமே இந்த பேட்ச் தான். 17 போடுறோம். கொரோனா டைலில் அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி, ரவுண்ட் ஆஃபு, என்ட்ரு கொடுத்து சரி. ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், பேட்ச் வைஸ் ஸ்டாக் சம்மரி, 2வது ஏஜிங் அனாலிசிஸ் பை எக்ஸ்பைரி டேட் அண்ட் ஃபார் எக்ஸ்பைரி டேட்ஸ். இப்போ பேட்ச் வைஸ் ஸ்டாக் சம்மரி பார்ப்போம். முதல்ல ஸ்டாக் சம்மரி கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஸ்டாக் சம்மரி ஆல்ட் F1 வச்சுக்கோங்க. இதில் 1 இருக்குது, இதில் 15 இருக்குது, இதில் 20. ஸ்டாக் சம்மரி பேட்ச் வைஸ் சம்மரி வேணும். டிஸ்பிளேல போயிட்டு இன்வென்ட்ரி புக்ஸ் போங்க. இன்வென்ட்ரியில் பேட்ச் வைஸ் சம்மரி, கொரண்டோ சம்மரி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இன்வர்ட் அவுட்வர்ட் பேட்ச் வைஸ் எந்தெந்த பேட்சில் எவ்வளோ ஸ்டாக், பேசிஸ் ஆஃப் வேல்யூ பாருங்கள். ஸ்டாக் வேல்யூஷன் மெத்தடு, இன்வர்ட் எவ்வளோ, அவுட்வர்ட் எவ்வளோ, க்ளோஸ். பேட்ச் வைஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும், அது பேட்ச் வைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, அங்கே போங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ஸ்டாக் குறை, இந்த ஸ்டாக் இருக்கா இல்லையா, எவ்வளோக்கு வாங்கினோம், எவ்வளோக்கு விற்றுருக்கோம், என்னென்னைக்கு விற்றுருக்கோம், அந்த மாதிரி இதில் வரும். அடுத்தது மூவ்மெண்ட் அனாலிசிஸ். மூவ்மெண்ட் அனாலிசிஸ், ஸ்டாக் குரூப் அனாலிசிஸ். அதில் போய்ட்டு நீங்கள் என்றைக்கு வந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். F12 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பேட்ச் வைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். Alt N போப்போம். Alt N இல்லை, Alt Aல பார்ப்போம். Alt L இல்லை. பேட்ச் வைஸ் சம்மரி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கேட்டகரி அனாலிசிஸு, ஐட்டம் அனாலிசிஸ், குரூப் அனாலிசிஸ், லெக்சர் அனாலிசிஸ், ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸு, ஐட்டம் வைஸ் அனாலிசிஸ் மாத்திரம் பேட்ச் வைஸ் சம்மரியில் போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம். இன்வென்ட்ரி புக்ஸு, ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் குரூப் சம்மரி, ஸ்டாக் கேட்டகரி சம்மரி, ஐட்டம் வைஸ் அனாலிசிஸ் இருக்குது.
பேட்ச் வைஸ் சம்மரி எங்கே இருக்குது? F12 போவோம். பேட்ச் வைஸ் சம்மரி மாத்திரம் எங்கே எப்படி பார்க்குறதுன்னு பார்க்குற ஒரு நிமிஷம். பேட்ச் வைஸ் சம்மரி கண்ட்ரோல் B பார்ப்போம். ஆல் வெஞ்சர் ஸ்டாக் வேல்யூஷன் போட்டால் இருக்குது. லொக்கேஷனில் என்ன இருக்குது? லொக்கேஷனில் இல்லை. ஸ்டாக் குரூப் சம்மரி இதில் இல்லை. பேட்ச் வைஸ் சம்மரி மாத்திரம் நான் எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அது மாத்திரம் ஏன்னா ப்ரைமில் நான் இது பார்த்ததில்லை, இப்போ தான் முதல்ல ஒர்க் பண்ணுறேன் இந்த இதில். அது மாத்திரம் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.